கைஸ் இப்போ இப்போல்லாம் நிறைய பேர் ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு இப்படி தான், இந்த பொண்ணு இப்படி தான், இது வாயாடிப்பா, இது கூடலாம் வாழ முடியாது, இது இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே நம்மளை இழுத்துடுறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லலாம், எனக்கு காது கேட்காத மாதிரி நம்ம போயிடணும் அப்படின்னு. ஆனால் ரியாலிட்டியில் அது நம்மளுக்கு முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகும், ஃபீல் ஆகும், இதனால தான் இப்படி நடந்திருக்கோமோ, நம்ம தான் தப்பு அப்படின்னு நம்ம மேலே டவுட் வர அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ மற்றவங்க உங்களை பார்த்து பேசுகிறது காதுலேயே வாங்காதீங்க. அதை இக்னோர் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் இக்னோர் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பெரிய ஆள் ஆகிடலாம். இது ரீசன்ட் டைமில் எனக்கு நடந்த லெசன்ஸை நான் எப்பயுமே வீடியோஸில் சொல்கிறது எனக்கு நடந்த ஏதாவது ஒரு லெசனை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு நம்ம மாற்றிக்க வேண்டாம். நம்மளாவே இருக்கலாம். நம்மளாக இருக்கும்போது நம்மளை யாராவது நேசிக்கிறாங்கன்னா அதுதான் உண்மையான நட்பு. ஓகே, பாய். மற்றவங்களுக்காக நம்ம வாழக்கூடாது.